ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேலிஸ்ட் ப்ராப்பராக எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த பிளேலிஸ்ட்னால் ஃபஸ்ட்டு என்ன, அதுக்கப்புறம் அந்த பிளேலிஸ்ட்னுடைய யூசேஜ் என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கைஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூடியூப்பை பற்றி வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பிளேலிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று ஒரு கலெக்ஷன், அதாவது ஒரு செட் ஆஃப் இதை வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கிறத ஒரு கலெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறது, ஈஸியாக வியூவர்ஸும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கண்டென்ட்டை மறுபடியும் பார்க்குறது. இல்லைனா ஒரு சீரீஸாக ஆரம்பிக்கலாம், ஒரே கண்டென்ட்டாக இருக்கக்கூடியதை ஒரு பிளேலிஸ்ட்டாக மாற்றலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸாக ஆரம்பிக்கல, ஒவ்வொரு சீரீஸாக ஆரம்பிக்கல, பார்ட் ஒன் ஆரம்பிக்கல, அதை வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட்னுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேலிஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து வியூவர்ஸ்கிட்ட நம்மளுடைய நிறைய வீடியோஸை வந்து ஈஸியாக ஷோ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்ச் பண்ண தேவையில்லை, ஈஸியாக நம்ம சேனலுக்குள்ளே போனோடனே பிளேலிஸ்ட்டில் எந்தெந்த வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். இதன் மூலிமா சேனல்ஸ்க்கு வந்து மோர் வியூஸும் அதுக்கப்புறம் மோர் சப்ஸ்கிரைபர்ஸும் வர்றதுக்கு, நிறையவே க்ரோத் ஆகிறதுக்கு இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது கைஸ். அதே மாதிரி இந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஜஸ்ட்டு வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு வீடியோவை நீங்கள் வந்து யூடியூப்லேயே உங்களுடைய மை சேனலுக்குள்ளே போயிட்டு அதில் வந்து ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மோர் ஆப்ஷன், அதாவது இந்த டாட்டா 3 புள்ளி மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு பிளேலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சேவ் டு வாட்ச் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாட்ச் லேட்டர் வந்து சாதாரணமாக உங்களுடைய பர்சனல் ஐடியில் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க விரும்புகிற கண்டென்ட்டை நீங்கள் தனியாக வாட்ச் பண்ணுற மாதிரி வைக்கலாம். அதுவே பிளேலிஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நீங்கள் வந்து சேவ் டு பிளேலிஸ்ட் கொடுத்து அந்த பிளேலிஸ்டினுடைய பேர், அதாவது நேம் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேலிஸ்டினுடைய நேம் வந்து இதுதான் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா, அதை வந்து பப்ளிக் ஆர் ப்ரைவேட் எப்படினாலும் நீங்கள் வைக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பப்ளிக்கில் வச்சிங்கன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். பப்ளிக்லேயே வச்சுட்டு சேவ்னு கொடுத்துருங்க. அதுலேயும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம், டைட்டிலும் கொடுக்கணும். சிம்பிளாக இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி தான் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒன்றும். சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று மேக் பண்ணணும். பிளேலிஸ்ட்டுங்கிற யூசேஜும் நான் சொல்லிட்டேன். பிளேலிஸ்ட்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலெக்ஷன் இல்லைனா சீரீஸ் இல்லைனா பார்ட் 1 பார்ட் 2ங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறது. இதுதான் பிளேலிஸ்ட் என்னுடைய இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூடியூப் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஒரு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் பிகினர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாட்டு இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். அதில் ஆல்ரெடி ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.